வணக்கம் நண்பர்களே, மீண்டும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தற்பொழுது நாம் டெட் தேர்வுக்கான ரிவிஷனுக்காக ஒரு 50 வினாக்கள் அடங்கிய ஒரு தேர்வு ஒன்று பார்த்துடலாம். இது சிம்பிள் கொஸ்டினாக தான் இருக்குது. கொஞ்சம் மல்டிபிள் டைப் ஆஃப் கொஸ்டின் வச்ச ஒரு 30 வினாக்கள் தயார் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. அதை எடிட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க, ஃபஸ்ட்டு 50 வினாக்கள். இது பார்த்திங்க அப்படின்னா விஜயநகர பேரரசு மற்றும் பாமினி பேரரசு தொடர்பான 50 வினாக்கள். இதை பார்த்துடலாம். வெற்றி நகரம் என்று அழைக்கப்படும் விஜயநகரை நிறுவியவர்கள் யார்? குமாரகம்பனா வித்யாரண்யா, ஹரிஹரர் புக்கர், கிருஷ்ணதேவராயர் அச்சுதராயர், அலாவுதீன் ஹசன் முகமது ஷா. ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா பி. மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த விஜயநகர இளவரசர் யார்? முதலாம் தேவராயர், இரண்டாம் ஹரிஹரர், குமாரகம்பனா, சாளுவ நரசிம்மர். விடை சி. சங்கம வம்சத்தின் தலைசிறந்த அரசர் யார்? சங்கம வம்சத்தின் தலைசிறந்த அரசர் யார்? ஹரிஹரர், புக்கர், இரண்டாம் தேவராயர், கிருஷ்ணதேவராயர். விடை சி. விஜயநகரத்தின் எந்த வம்சத்தின் ஆட்சி காலத்தில் கிருஷ்ணதேவராயர் கோலோற்றினார்? சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். விடை சி, துளுவ வம்சம். தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எது? தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எது? 1526, 1556, 1565, 1646. விடை சி. தலைக்கோட்டை போர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தலைக்கோட்டை போர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பானிபட் போர், ராட்சச தங்கடி, தாரிகோட்டா போர், பில்ரா போர். விடை பி, ராட்சசி தங்கடி. விஜயநகர அரசின் நாணயங்களுக்கு என்ன பெயர்? விஜயநகர அரசின் நாணயங்களுக்கு என்ன பெயர்? பணம், டங்கா, வராகன், ஜிட்டல். விடை சி, வராகன். கிருஷ்ணதேவராயர் தெலுங்கில் இயற்றிய காவியம் எது? கிருஷ்ணதேவராயர் தெலுங்கில் இயற்றிய காவியம் எது? மதுரா விஜயம், ஜாம்பவதி கல்யாணம், அமுக்தமால்யதா, பாண்டுரக மகாமாத்தியம். விடை சி, அமுக்தமால்யதா அப்படின்ற நூலை அவர் தெலுங்கு மொழியில் எழுதியிருக்காரு. கிருஷ்ணதேவராயன் அவையை அலங்கரித்த 8 இலக்கிய மேதைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கிருஷ்ணதேவராயன் அவையை அலங்கரித்த 8 இலக்கிய மேதைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? நவர் ரத்தினங்கள், நவரச கவிஞர்கள், அஷ்டதிக் கஜங்கள், அஷ்டப்பிரதான்கள். விடை சி, அஷ்டதிக் கஜங்கள். அஷ்டப்பிரதான்கள் அப்படின்றவங்க யாருக்கு வருவாங்க அப்படின்றத கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். ஹம்பியில் கிருஷ்ணசாமி கோவில், அசார ராமசாமி கோவில், விட்டலசாமி கோவில் போன்ற புகழ்பெற்ற கோவிலை கட்டியவர் யார்? முதலாம் தேவராயர், இரண்டாம் ஹரிஹரர், கிருஷ்ணதேவராயர், ராமராயர். விடை சி, கிருஷ்ணதேவராயர். விஜயநகர நிர்வாகத்தில் கிராமத்தின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? விஜயநகர நிர்வாகத்தில் கிராமத்தின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? மண்டலேஸ்வரா, ஸ்தலபதி, கவுடா, நாயக்கர். விடை சி, யார்? கவுடா. ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் யார்? ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் யார்? ராமராயர், சதாசிவராயர், திருமலை தேவராயர், இரண்டாம் வேங்கடர். விடை சி, திருமலை தேவராயர். விஜயநகர கட்டடக்கலையில் அதிகமாக காணப்படும் விலங்கு எது? விஜயநகர கட்டடக்கலையில் அதிகமாக காணப்படும் விலங்கு எது? யானை, பி சிங்கம், சி குதிரை, டி பசு. ஸோ விடை பார்த்தோன்னா சி குதிரை தான் அதிகமாக காணப்படும். பாமினி அரசை நிறுவியவர் யார்? முகமது பின் துக்ளக், முதலாம் முகமது ஷா, அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா, மஹமது கவான். விடை சி, அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. பாமினி அரசின் முதல் தலைநகர் எது? பாமினி அரசின் முதல் தலைநகர் எது? பீடார், பி தௌலதாபாத், சி குல்பர்கா, டி வாரங்கல். விடை சி
குல்பர்கா. பாமினி அரசின் தலைநகர் குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு எது? பாமினி அரசின் தலைநகர் குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு எது? 1347, 1358, 1429, 1463. விடை சி. சி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1429. 1429 குல்பர்காவில் வந்து பீடருக்கு மாற்றிருக்காங்க. அப்புறம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாமினி சுல்தான் அரியணை எந்த கல்லால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது? பாமினி சுல்தானுடைய அரியணை எந்த கல்லால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது? வைரம், மாணிக்கம், பச்சை கலந்த நீல வண்ணக்கல், மரகதம். ஸோ விடை பார்த்திங்கன்னா சி. பச்சை கலந்த நீல வண்ணக்கல்லால் தான் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். பாமினி அரசின் மாகாணங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பாமினி அரசின் மாகாணங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? மண்டலம், நாடு, தராப், சுல்தானியம். விடை சி. தராப். பாமினி அரசின் பிரதம அமைச்சரோடு இணைந்து செயல்பட்டவர் யார்? பாமினி அரசரின் பிரதம அமைச்சரோடு இணைந்து செயல்பட்டவர் யார்? வக்கீல் உஸ் சுல்தானா, வசீரி குல், சி. அமீரி ஜும்லா, டி. பேஸ்வா. விடை டி. பேஸ்வா. பாமினி அரசின் புகழ்வாய்ந்த பிரதம அமைச்சர் யார்? முதலாம் முகமது ஷா, அலாவுதீன் ஹசன் ஷா, மஹமது கவான், முஜாஹித். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் அப்படின்னா முகமது கவான் தான். மஹமது கவான் வெடிமருந்துகளை பயன்படுத்துவதை பயனுக்கு பயிற்சி அளிக்க எந்த நாட்டிலிருந்து வேதியியல் வல்லுநர்களை வரவழைத்தார்? அரேபியா, துருக்கி, போர்த்துக்கல், பாரசீகம். ஸோ விடை டி. பாரசீகத்திலேருந்து வரவழைச்சார். பாமினி அரசு எத்தனை சுதந்திர சுல்தானியமாக சிதைவடைந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3, 4, 5, 6. ஸோ விடை ஈஸியாக சொல்லிடுவீங்க சி தான், 5 தான். பாமினி அரசின் வீழ்ச்சிக்கு பிறகு உருவான 5 சுல்தானியங்களில் பொருந்தாதது எது? பீடார், பீஜப்பூர், கோல்கொண்டா, மதுரை. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, மதுரை தான் பொருந்தாது. மதுரை அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து தனி சுல்தானியம், பாமினி அரசுக்கு கீழே இருந்தது கிடையாது. இதை வீழ்த்திட்டு தான் குமாரகம்பனர் என்ன பண்ணுவார்னா இந்த பகுதியையும் விஜயநகர பேரரசோடு இணைத்து கொள்வார். யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அனுமதிக்கப்பட்ட விஜயநகரம் இருந்த இடம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சந்திரகிரி, பெனுகொண்டா, ஹம்பி, குல்பர்கா. ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க சி. கம்பி தான். விஜயநகர அரசின் வம்சங்களில் சரியான வரிசை எது? ஸோ விஜயநகர அரசுகளுடைய வம்சங்கள் சஃபில் பண்ணி கொடுத்துருக்கு, அதில் எது சரியான வரிசைன்னு சொல்லணும். துளுவ, சாளுவ, சங்கம, அரவிடா, சங்கம, சாளுவ, துளுவ, அரவிடா, சங்கம, துளுவ, சாளுவ, அரவிடா, சாளுவ, சங்கம, துளுவ, அரவிடா. ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா பி தான். அதாவது சங்கம, சாளுவ, துளுவ, அரவிடு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் தலை சிறந்த மன்னர்கள் யார் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாமினி அரசின் எந்த அரசர் மொழியியல் அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கினார்? மொழியியல் அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கிய பாமினி அரசர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலாவுதீன் ஹசன் ஷாவா, முதலாம் முகமது ஷாவா, இரண்டாம் முகமது ஷாவா, சுல்தான் பெரோசா. விடை டி. யார்? சுல்தான் பெரோஸ். இவர் தான் வந்து அப்படி திகழ்ந்திருக்காரு. அடுத்தது கிருஷ்ணதேவராயரால் ராயகோபுரம் எதற்காக நிறுவப்பட்டது? அரண்மனையின் நுழைவாயிலுக்காகவா, கோவில்களின் நுழைவாயிலுக்காகவா, நீர்த்தேக்கங்களுக்காகவா, கோட்டைகளுக்காகவா? விடை பார்த்தோம் அப்படின்னா பி. கோவில்களின் நுழைவாயிலுக்காக தான் அந்த ராயகோபுரங்கள் வந்து கிருஷ்ணதேவராயரால் நிறுவப்பட்டிருக்கு. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு இட்டு சென்ற முக்கிய அரசியல் நிகழ்வு. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு இட்டு சென்ற முக்கிய அரசியல் நிகழ்வு. சாளுவ நரசிம்மர் அரியணையை கைப்பற்றியது. சாளுவ நரசிம்மர் அரியணையை கைப்பற்றியது.
தக்கான சுல்தான்கள் ஓர் அணியில் திரண்டது. தக்கானிய சுல்தான்கள் ஓர் அணியில் திரண்டது. போர்த்துகீசரின் வருகை. டி. அரவிடு வம்சம் ஆட்சியை தொடங்கியது. இதில் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பி தான். தக்கான சுல்தானியங்கள் ஓர் அணியில் திரண்டது. இந்த விஜயநகர பேரரசோட வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. கிருஷ்ணதேவரின் அவையில் அலசானை பார்த்தோன்னா தெனாலிராமரை கிருஷ்ணரை தவிர்த்து மற்றொரு குறிப்பிடத்தக்க ஆளுமை யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீநாதரா, பெத்தண்ணாவா, ஜக்கம்மாவா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சிறந்தவர் யார் அப்படின்னா அல்லசானி பெத்தண்ணா தான். அடுத்தது பார்த்துடலாம். விடை டி. இதில் கொடுக்கப்படவில்லை. ஸோ நான் இதில் எதுவும் இல்லை அப்படின்னு கொடுக்கப்பதுக்கு பதிலாக அப்படி மாற்றி கொடுத்துருக்கோம். இத்தேர்வில் கொடுக்கப்படவில்லை. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அல்லசானி பெத்தண்ணா தான். மேல்கண்ட எதுவுமே கிடையாது. இதில் கொடுத்தது கிடையாது. யார்? அல்லசானி பெத்தண்ணா தான் சிறந்தவர். மற்றொருவர் யாருக்கு பதிலாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்லசானி பெத்தண்ணா, தெனாலிராமகிருஷ்ணா, இவங்க 2 பேரும் தான் சிறந்த ஆளுமைகள். ஒருத்தர் அல்லசானி பெத்தண்ணா, இன்னொன்று தெனாலிராமகிருஷ்ணா. ஸ்ரீநாதர் கிடையாது, பெத்தண்ணா கிடையாது, ஜக்கம்மாவும் கிடையாது. யார்? அல்லசானி பெத்தண்ணா தான். அடுத்தது விஜயநகர பேரரசின் அரேபியாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் அதிகம் இறக்குமதி செய்யப்பட்டது. அரேபியாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் அதிகம் இறக்குமதி செய்யப்பட்டது எது? பட்டா, வாசனை பொருட்களா, குதிரைகளா, விலை உயர்ந்த ஆபண கற்களா? ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க எது அப்படின்னு. விடை பார்த்தோன்னா குதிரை தான். குமார கம்பனாவின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பட்ட நூல் எது? ஈஸியாக சொல்லிடுவீங்க. அமுக்தமாலிதா கிடையாது, ஜாம்பவதி கல்யாணம் கிடையாது, மதுரா விஜயம் இதுதான் ஆன்சர். பாண்டரகமகாமத்தியம் கிடையாது. ஸோ விடை சி, மதுரா விஜயம். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆன்சர் பார்த்துடலாம். 2ஆம் தேவராயரா, ராமராயரா, 2ஆம் விருப்பாட்சி ராயரா, சதாசிவராயரா? ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சி, 2ஆம் விருப்பாட்சி ராயர் அப்படின்றவர் தான் சங்கம வம்சத்தோட கடைசி அரசர். விஜயநகர பேரரசு இறுதியாக வீழ்ச்சுற்ற ஆண்டு எது? விஜயநகர பேரரசு இறுதியாக வீழ்ச்சுற்ற ஆண்டு எது? 1565, 1570, 1646, 1761? ஸோ விடை பார்த்தோன்னா சி தான். பாமினி அரசின் நிதியமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பாமினி அரசின் நிதியமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? வக்கீல் உஸ் சுல்தானா, பேஸ்வா, அமீரி ஜும்லா, தீன் நசீர்? ஸோ இதில் எது பார்த்தோம்னா சி தான். பாமினி அரசின் வெளியுறவு கொள்கை அமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பாமினி அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கொத்தவால், வசீர் யாசரப், சி சதர் இ ஜஹான், வசீர் இ குல்? விடை பார்த்தோம் அப்படின்னா பி தான். மஹமது கவானின் மதரசா எங்கு அமைந்துள்ளது? மஹமது கவானின் மதரசா எங்கு அமைந்துள்ளது? இவர் ஒரு மதரசாவையும் அதில் ஒரு நூலகத்தையும் கட்டி அங்கே ஒரு 3000 நூல்களை சேகரித்து வச்சுருந்துருக்காரு. ஸோ அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். குல்பர்காவா, பி தௌலதாபாத்தா, பீடாரா, காண்டஹாரா? விடை சி தான், பீடர் தான். பாமினி அரசின் முதல் மசூதி மகா மசூதி எங்கு கட்டப்பட்டது? பாமினி அரசின் முதல் மசூதி மகா மசூதி எங்கு கட்டப்பட்டது? பீடார், குல்பர்கா, அகமது நகர், பிஜப்பூர்? விடை பி, குல்பர்காவில் தான் முதல் மசூதி மகா மசூதி கட்டப்பட்டிருக்கு. 2ஆம் தேவராயர் தமது படைகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக எந்த நாட்டு வீரர்களை பணியமர்த்தும் முறையை தொடங்கி வைத்தார்? இஸ்லாமிய துருக்கிய வீரர்கள், போர்த்துகீசியர், அரேபியர், சீனர்? ஸோ விடை பார்த்தோன்னா இஸ்லாமிய துருக்கிய வீரர்களை பணியமர்த்துகிற முறையை தொடங்கி வைக்கிறாரு. விஜயநகரில் வாணிகம் எந்தெந்த நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்டது? விஜயநகரின் வாணிகம் எந்தெந்த நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்டது? பாரசீகம் தென்னாப்பிரிக்கா, போர்த்துக்கல் அரேபியா, சீன தென்கிழக்கு ஆசிய நாடுகள், மேலே உள்ள அனைத்தும்? விடை டி, மேலே உள்ள எல்லா நாடுகளோடையும் மேற்கொண்டிருக்காங்க. எந்தெந்த நாடுகள் பார்த்துடலாமா திரும்ப ஒரு? சீன தென்கிழக்கு ஆசிய நாடுகள், போர்த்துக்கல் அரேபியா, பாரசீகம் தென்னாப்பிரிக்கா நாடுகளோட எல்லாத்துலேயுமே இவங்க வணிகத்தை மேற்கொண்டிருக்காங்க. விஜயநகர பேரரசு நிர்வாகத்தில் மண்டலேஸ்வரா என்பவர் யார்? விஜயநகர நிர்வாகத்தில் மண்டலேஸ்வரா என்பவர் யார்? கிராம தலைவர், மாவட்ட ஆட்சியர், மாகாண ஆளுநர், படைத்தளபதி?
விடை சி. மாகாண ஆளுநருக்கு பேர் தான் மண்டலேஸ்வரா. பாண்டரக மகாத்மியம் என்ற நூலை எழுதியவர் யார்? பாண்டரக மகாத்மியம் என்ற நூலை எழுதியவர் யார்? கிருஷ்ணதேவராயர், கங்காதேவி, தெனாலிராமர், அல்லசாணி பெத்தண்ணா. விடை சி. தெனாலிராமர். பாமணி அரசின் 8 அமைச்சர்கள் குழுவில் ஏனைய அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிட்டவர் யார்? பாமணி அரசில் 8 அமைச்சர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய ஏனைய அமைச்சர்களுடைய பணியை மேற்பார்வையிட்டவர் யார்? வக்கீல் உஸ் சுல்தானா, பேஸ்வா, வசீர்-இ-குல், சதர்-இ-ஜஹான். விடை பார்த்தோம்னா சி தான். ஆன்சர் சி. ஆன்சர் சி. யார்? வசீர்-இ-குல் அப்படின்றவர் தான் மற்ற அமைச்சர்களுடைய பணியை மேற்பார்வையிட்டவர். அடுத்த கேள்வி, கிருஷ்ணதேவராயர் மழைநீரை சேமிப்பதற்காக உருவாக்கியது. கிருஷ்ணதேவராயர் மழைநீரை சேகரிப்பதற்காக உருவாக்கியது எது? கால்வாய்கள், கிணறுகள், பெரிய நீர்ப்பாசன குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள், ராயகோபுரம். ஸோ விடை பார்த்தோம்னா சி தான். பாமணி அரசின் உருவாக்கம் எந்த சுல்தானின் அடக்குமுறை நடவடிக்கைக்கு பிறகு உருவானது? பாமணி சுல்தானின் உருவாக்கம் எந்த சுல்தானின் அடக்குமுறை நடவடிக்கைக்கு பிறகு உருவானது? அலாவுதீன் கில்ஜி, முகமது பின் துக்ளக், ஃபெரோசா துக்ளக், பால்பன். ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா பி. முகமது பின் துக்ளக்குடைய அடக்குமுறை நடவடிக்கைக்கு பின்னாடி தான் இந்த பாமணி சுல்தானியம் அப்படின்றது தோன்றும். 2ஆம் தேவராயருக்கு பிறகு பேரரசு ஆஸ்தான சூழலுக்கு உள்ளான பொழுது அச்சூழலை பயன்படுத்தி கொண்ட தளபதி யார்? நரசநாயக்கர், சாளுவ நரசிம்மர், திருமலை தேவராயர், ராமராயர். ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா பி. சாளுவ நரசிம்மர். மதுரா விஜயம் என்ற நூல் எந்த பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை விளக்குகிறது? மதுரா விஜயம் என்ற நூல் எந்த பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை விளக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோழ பேரரசா, பாமினி அரசா, விஜயநகர பேரரசா, பாண்டிய பேரரசு அப்படின்னு பார்த்தோம்னா விஜயநகர பேரரசு. அடுத்தது, போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்கள் உதவியுடன் மிக பெரும் ஏரி கட்டப்பட்டதாக குறிப்பிட்டவர் யார்? போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிக பெரும் ஏரி கட்டப்பட்டதாக குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்கோ போலோவா, நிக்கோலோ கோண்டியா, அப்துல் ரசாக்கா, ஃபெர்னோ நூனிசா. விடை யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சி. அப்துல் ரசாக் தான் சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய ஏரி கட்டப்பட்டதாக சொல்லியிருக்காரு. பாமணி அரசிடமிருந்து பெல்காம், கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றிய விஜயநகர அரசர் யார்? பாமணி பேரரசிடமிருந்து பெல்காம், கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றிய விஜயநகர பேரரசர் புக்கரா, 2ஆம் ஹரிஹரரா, கிருஷ்ணதேவராயரா, முதலாம் தேவராயரா. விடை பி. 2ஆம் ஹரிஹரர். அடுத்தது, அமுக்தமாலியதா என்பதற்குரிய சரியான பொருள். அமுக்தமாலியதா என்பதற்குரிய சரியான பொருள். தெய்வத்தின் மனைவி, பூக்களை சூடியவள், தான் அணிந்த பின்னல் கொடுப்பவர், ரங்கநாதரை வழங்குபவர். ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சி தான். தான் அணிந்த பின் கொடுப்பவர். பாமணி அரசின் காவல்துறை தலைவர் மற்றும் குற்றவியல் நடுவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பாமணி அரசின் காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வசீர்-இ-குல்லா, அமீர்-இ-ஜும்லாவா, சதர்-இ-ஜஹானா, கொத்தவாலா. ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா டி. கொத்தவால். நன்றி. நம்ம 50 கொஸ்டினை பார்த்துட்டோம். மீண்டும் அடுத்த பதிவில், அதாவது இதனோட அப்டேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு 30 கொஸ்டின் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட நம்ம நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ குறித்த உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்டில் சென்ட் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.